அப்புறம் மேரி கியூரிக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு எந்த ஆண்டு அளிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 1911, 1920, 1918, 1919 சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா 1911 தான் சரியான விடை. மேரி கியூரிக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1911 தான். பார்த்தது இயற்பியலுக்கான நோபல் பரிசு, அதுதான் 1903 ஆண்டு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு வேதியியலுக்கான நோபல் பரிசு 1911 கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா மேரி கியூரி மறைந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1934, 1935, 1911, 1927 சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல சரியான விடை எது அப்படின்னா 1934 தான் சரியான விடை. அதுதான் மேரி கியூரி அம்மையார் மறைந்த ஆண்டா இருக்கு. அதுக்கப்புறம் மேரி கியூரியோட மகள் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. ஜோலியட் கியூரி, ஐரின், ஜோலியட் ஐரின், பியரி ஐரின் சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. இதுல சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஐரின் தான் சரியான விடை. அதாவது மேரி கியூரி அம்மையாருடைய மகள் பெயர் ஐரின். மேரி கியூரிக்கும் பியரி கியூரிக்கும் பிறந்த ஒரே மகள் தான் இந்த ஐரின் என்று சொல்லப்படுகின்ற பெண். அதுக்கப்புறமா பாருங்க, மேரி கியூரியின் மகள் மற்றும் மருமகன் செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மேரி கியூரி மற்றும் பியரி கியூரிக்கு பிறகு மேரி கியூரியுடைய மகளும் அவருடைய மருமகனும் சேர்ந்து கொண்டு செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சியை செஞ்சிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில வெற்றி பெற்றதற்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. அது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 1935, 1934, 1941, 1944 சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா 1935 தான் சரியான விடை. அதாவது மேரி கியூரி அம்மையாருடைய மகள் மற்றும் மருமகனுக்கு செயற்கை கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக 1935 ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 3 நோபல் பரிசை பெற்றது உலக சாதனையில இடம் பெற்றிருக்கு. அந்த சாதனையை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் முறியடிக்கப்படவில்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா மேரி கியூரி, பியரி கியூரி மற்றும் அவருடைய மகள் மற்றும் மருமகன் 4 பேரும் சேர்ந்து கொண்டு ஒரே குடும்பத்தை சார்ந்த அவர்கள் 3 நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. அந்த சாதனை இன்னைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்ட சொல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மியா, மதி, கொள், எல் அப்படின்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. இதுல சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா கொள் என்பதுதான் சரியான விடை. அதாவது செய்யுள்ல ஓசைக்காகவும் அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுக்கிறதுக்காக, அதாவது அந்த சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட சொல்லா இந்த கொள் அப்படின்றது விளங்கி இருக்கு. எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா எவன் கொள் அப்படின்னு கேக்குறாங்க. எவன் கொள் அப்படின்னா யாரு அப்படின்னு கேக்குற மாதிரி பொருள்ல வருது. அது ஓசைக்காகவும் அழுத்தத்திற்காகவும் மட்டுமே இந்த கொள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் மான்கொள் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மானே, மானோ, மாந்தான், மானின் அப்படின்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. மானோ அப்படின்றதுதான் சரியான விடை. மானோ அப்படின்னு அழுத்தி கேட்கிற மாதிரி மான்கொள் அப்படின்னு செய்யுள்ள கேட்கப்பட்டது. எனவே மான்கொள் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா மானோ என்பதுதான் சரியான விடை. அதாவது மானோ ஓ இங்க வினாவை தெளிவிக்குது. அதாவது ஓ என்பது மானா, மானோ அப்படின்னு தெரியும் இல்லையா? அதான் ஆ, ஏ, ஓ அப்படின்றதெல்லாம் வினா குறிப்புல வரும். இதுல வந்திருக்கிறது ஓ. மானோ அப்படின்னா மான்கொள், மான்கொள் அப்படின்னா மானோ அப்படின்ற பொருள்ல வருது. அதுக்கப்புறம் செய்யுளில் நீட்டி ஒலிப்பதனை இலக்கண ஆசிரியர்கள் எவ்வாறு அழைப்பர்னு கேட்டிருக்காங்க. அளவு, மாத்திரை, அளபெடை, நீட்டல் ஒலின்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க பாருங்க.
அதாவது செய்யுள்ள வந்து ஓசைக்காகவும் இசையை நிறைவு செய்வதற்காகவும் ஒரு சொல்ல வந்து அழுத்தி சொல்வதற்காகவும் ஆசிரியர்கள் வந்து நீட்டி ஒலித்தனர். அவ்வாறு நீட்டி ஒலிப்பதை வந்து எந்த சொல்லால இலக்கணத்துல அழைக்கிறோம் அப்படின்னா 4 விடை கொடுத்திருக்காங்க. இதுல அளபிடை தான் சரியான விடை. செய்யுள்ள வந்து ஓசையை நீட்டி ஒலிப்பதனை வந்து அளபிடை என்ற சொல்லால அழைக்கிறோம். எடுத்துக்காட்டா ஒரு திருக்குறளை பார்க்கலாம். கெடுப்பதூவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மழைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கெடுப்பதும் அப்படின்னு போடுறதுக்கு பதிலா திருவள்ளுவர் வந்து கெடுப்பதும் அப்படின்னு அளபெடுத்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி அளபெடுத்து வர்றதை தான் அளபெடை அப்படின்னு சொல்றோம். அதாவது செய்யுள்ள வந்து ஓசைக்காக நீட்டி ஒலிக்கப்படுது இந்த அளபெடை. அதுக்கப்புறம் அளபிடை எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 3, 2, 1, 4ன்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. இதுல சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 தான் சரியான விடை. அதாவது அளபிடை வந்து 2 வகைப்படுகிறது. அதாவது அதாவது அளபிடையை வந்து 2 வகையா பிரிச்சிருக்காங்க. உயிரளபிடை ஒற்றளபிடை அப்படின்னு சொல்லிட்டு உயிர் எழுத்துக்கள் அளபெடுப்பதை வந்து உயிரளபிடை அப்படின்னு வழங்குறாங்க. மெய் எழுத்துக்கள் அளபெடுப்பதை வந்து ஒற்றளபிடை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. எனவே அளபிடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகை தான் சரியான விடை. அதுக்கப்புறம் உயிரளபிடை எத்தனை வகைப்படும்? வெறும் அளபிடைன்னு கேட்டா 2 வகை. இங்க கேட்டிருக்கிறது வந்து உயிரளபிடை எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 3, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. இதுல சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா 3 தான் சரியான விடை. அதாவது உயிரளபிடை வந்து இன்னிசை அளபிடை, சொல்லிசை அளபிடை, செய்யுளிசை அளபிடை என்று சொல்லக்கூடிய இந்த 3 அடிப்படையில வந்து வருது. எனவே உயிரளபிடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 தான் சரியான விடையா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா பாருங்க, பொய் என்பது எந்த அளபிடைன்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து பொய் அப்படின்னு இருக்கு. இந்த ஈ வந்து அளபெடுத்திருக்கு. இந்த வந்து ஒற்றெழுத்து. இந்த ஈ வந்து ஒற்றெழுத்து. இந்த ஈ அளபெடுத்திருக்கிறதுனால இது எந்த அளபிடைன்னு கேட்டிருக்காங்க. உயிர் அளபிடை, ஒற்றளபிடை, யகர அளபிடை, செய்யுளிசை அளபிடைன்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. இங்க யா இருக்கிறனால யகர அளபிடையா இருக்குமோ அப்படின்னு ஐயம் வரலாம். ஆனா வந்து யகர அளபிடை கிடையாது. பொய் ஈ என்பது வந்து மெய்யெழுத்து அளபெடுத்திருக்கிறனால ஒற்றளபிடை தான் சரியான விடை. மெய்யெழுத்துக்கள் வந்து அளபெடுப்பதை வந்து ஒற்றளபிடை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் திணை எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க பாருங்க. 3, 4, 1, 2ன்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. திணை வந்து 2 வகைப்படும். உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லக்கூடிய 2 வகை. இது வந்து திணை அடிப்படையில மனிதர்களையும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விலங்குகள், பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பிரிச்சு வந்து 2ஆ சொல்லி இருக்கிறது தான் திணை. அந்த திணை வந்து 2 வகைப்படும். உயர்திணை அக்ரிணை. அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து உயர்திணையை சேர்த்துலாம், அக்ரிணையிலையும் சேர்ந்துரும். எனவே அதாவது உயிருள்ள பொருட்கள் வந்து உயர்திணை ஆகும். அதாவது உயிருள்ள பொருட்களே மக்கள், தேவர், நரகர் என்று சொல்லப்படுகின்ற 3 பேரை மட்டும்தான் உயர்திணையா சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே உயர்திணை. மேலுலகத்துல வாழ்றதா சொல்லப்படுகின்ற அந்த தேவர்கள் உயர்திணை. அதுக்கப்புறம் பாதாள உலகத்துல வாழ்வதாக சொல்லக்கூடிய அந்த நரகர்களும் உயர்திணையில வந்து வச்சிருக்காங்க. மற்றபடி விலங்குகளும் சரி, பறவைகளும் சரி, உயிரற்ற ஜடப்பொருள்களும் சரி எல்லாமே வந்து அக்ரிணையா வந்து பிரிச்சிருக்காங்க. எனவே திணைய வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வந்து இந்த 2 திணைகள்ல வந்து அடக்கிடலாம். உயர்திணை, அக்ரிணை என்று சொல்லக்கூடிய 2 திணைகள் தான் இருக்கு. எனவே திணை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 தான் சரியான விடை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மக்கள் எந்த திணையை சார்வர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மக்கள்னு இங்க பொதுவா கொடுத்திருக்காங்க. எந்த மக்கள்னு குறிப்பிட்டு சொல்லல பாருங்க. உயர்திணை, அக்ரிணை, குறிஞ்சி திணை, மருத திணை அப்படின்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. இங்க மக்கள் என்பது வந்து மனிதர்களை குறிக்கக்கூடியது. மனிதர்கள் வந்து எந்த திணையை சார்வர்னு கேட்டனால இங்க உயர்திணை தான் போடணும். ஏன் குறிஞ்சி திணையிலையும் மருத திணையிலையும் அந்த காலத்துல வந்து மக்கள் வாழ்ந்தாங்க இல்லையா அப்படின்ற வினா வரலாம். ஆனா வந்து இங்க வந்து மக்கள்னு பொதுப்பட கொடுத்திருக்காங்க. குறிஞ்சி நிலத்துக்குரிய மக்களை வந்து குறிப்பிடல, மருத திணைக்குரிய மக்களை வந்து குறிப்பிடல. பொதுப்பட சொல்லியிருக்கிறனால இந்த உயர்திணை தான் சரியான விடையா அமையும்.
அதுக்கப்புறம் விலங்குகளும் பறவைகளும் எந்த திணையை சார்ந்தவைன்னு கேட்டிருக்காங்க. உயர்திணை, குறிஞ்சி திணை, அக்ரிணை, முல்லை திணைன்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. விலங்குகளும் பறவைகளும் அக்ரிணையை சார்ந்தவை. மத்தபடி பார்த்தோம்னா குறிஞ்சி திணை, முல்லை திணை, அதாவது மக்கள் வந்து வாழ்ந்த இடத்தை அடிப்படையாக வச்சு அந்த காலத்துல வந்து 5 வகை திணையாக வந்து பிரிச்சாங்க. என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு இந்த குறிஞ்சி திணையிலையும் சரி முல்லை திணையிலையும் சரி விலங்குகளும் பறவைகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனா வந்து அவங்க வந்து எந்த திணையை சார்ந்தவர்கள்னு கேட்டிருக்கிறனால குறிஞ்சியை மட்டுமே சாரல, முல்லையை மட்டுமே சாரல. அக்ரிணை பார்ப்படும், அதாவது உயிருள்ளவையாக இருந்தாலுமே வந்து அவங்க வந்து உயர்திணையில சேர்க்க முடியாது, அக்ரிணை பார்ப்பட்டவர்கள். எனவே இங்க வந்து விலங்குகளும் பறவைகளும் எந்த திணையை சார்ந்தவை அப்படின்னா அக்ரிணை தான் சரியான விடையா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பால் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. இங்க வந்து 5 தான் சரியான விடை. அதாவது ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் என்று சொல்லக்கூடிய 5 வகை பால் வந்து தமிழ் இலக்கணத்துல வந்து இருக்கு. ஆண் பால் என்பது வந்து ஆணை குறிக்கக்கூடியது, ஆண்களை குறிக்கக்கூடியது. பெண் பால் என்பது பெண்களை குறிக்கக்கூடியது. பலர் பால் என்பது வந்து நிறைய பேர், அதாவது சேர்ந்துட்டு இளைஞர்கள், மாணவிகள் அப்படின்னு பொதுவாக கொடுத்திருந்தாங்கன்னா அது வந்து பலர்பாலை குறிக்கக்கூடியது. பலவின் பால் அப்படின்னா விலங்குகளை, அதாவது பன்மையில் இருக்கக்கூடிய விலங்குகளை குறிக்கக்கூடியது. அதாவது மான்கள், மயில்கள், பறவைகள், விலங்குகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் பலவின் பால். ஒன்றன் பால் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு விலங்கு, மான், மயில், குயில், கிளி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குறிப்பிட்ட ஒரு விலங்கை குறிக்கக்கூடியது ஒன்றன் பால். எனவே பால் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் என்று சொல்லக்கூடிய 5 வகைப்படும். அதுக்கப்புறம் ஆண் பால் பெயர் சொல் பெரும் வினை முடிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆண் பால் பெயர் சொல்லா இருந்துருச்சுன்னா அதோட வினை முடிவும் ஆண் பால்ல தான் வரும். இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா கணேசன் ஒரு ஆண் பால் பெயர் இருக்கு. கணேசன் வந்தான்னு தான் வரும். கடைசியில வந்து ஆண் அப்படின்னு முடியும். அதாவது ஆண் அப்படின்றது ஆண் பால் வினைமுற்று விகுதியா இருக்கு. வந்தான், கணேசன் வந்தான் தான் வரும். கணேசன் வந்தாள், கணேசன் வந்தனர் அப்படின்னு எல்லாம் குறிக்க மாட்டோம். ஒரு ஆண்பால் பெயர் சொல் இருந்துருச்சுன்னா அங்க கண்டிப்பா ஆண்பால் வினை முற்றுதான், வினையோட முடிவும் ஆண்பால்ல தான் இருக்கும். அதே மாதிரி பெண்பால் வினை பெயர் சொல் இருந்துருச்சுன்னா பெண்பால் வினை முடிவு தான் இருக்கும். பலர்பால் இருந்துருச்சுன்னா பலர்பால்ல தான் இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா மாதவி அப்படின்ற பெண்பால் சொல்லி இருக்கு. மாதவி வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும். மாதவி வந்தான் அப்படின்னு முடியாது. அதாவது மாதவி என்பது பெண்பால் பெயர் சொல். எனவே வந்தான் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த வினை முடிவு கூட வந்தாள் அப்படின்னு தான் வரும். ஆண்பாலையோ பலர்பாலையோ வராது. எனவே ஆண்பால் பெயர் சொல் பெரும் வினை முடிவு எதுன்னு கேட்டா ஆண்பால் தான் சரியான விடை. அதுக்கப்புறம் அவர்கள், இளைஞர்கள், இச்சொற்கள் எந்த வகை பால்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, அதாவது அவர்கள், இளைஞர்கள், இந்த கல் என்பது வந்து பன்மையை குறிக்கக்கூடியது. எனவே ஆண்பாலா, பலர்பாலா, பலவின் பாலா, ஒன்றன் பாலான்னு கேட்டிருக்காங்க. இளைஞர்கள் வந்து ஆண்பால் தான். ஆனா இளைஞர்கள் அப்படின்னு பன்மையில கொடுத்திருக்கிறனால பலர்பால் தான் சரியான விடையா வந்து அமைஞ்சிருக்கு. பல பேர் இருக்கிறனால பலர்பால். அவர்கள் அப்படின்னு நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. அவன் அப்படின்னு தனியா சொல்லல. இளைஞர்கள் அப்படின்னு நிறைய பேரை சொல்லியிருக்காங்க. இளைஞன்னு தனியா சொல்லல. எனவே நிறைய பேர் இருக்கிறத வந்து பன்மைன்னு சொல்றோம். அந்த பன்மை வந்திருக்கிறனால பலர்பால் தான் சரியான விடை. அதுக்கப்புறம் உயிர் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல வந்து மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்கு. அத வந்து உயிர் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து அப்படின்னு வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல வந்து உயிர் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 30, 18, 12, 13ன்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. சரியான விடை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உயிர் எழுத்துக்கள் வந்து 12 வகைப்படும். 30ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா, இது உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது. அதாவது உயிர் எழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இந்த ரெண்டுமே சேர்ந்தா வந்து 30. அது வந்து முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க கேட்டிருக்கிறது வந்து உயிர் எழுத்துக்கள் அப்படின்றனால 12 தான் சரியான விடை.
அதுக்கப்புறமா பாருங்க மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்டிருக்காங்க. 247, 18, 12, 30ன்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. இதுல மெய்யெழுத்துக்கள் அப்படின்றது 18 தான் சரியான விடையா இருக்கு. இது 247 என்பது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை, 12 என்பது உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை, 30 என்பது உயிரும் மெய்யும் சேர்ந்த எழுத்துக்களோட எண்ணிக்கை. எனவே வெறும் மெய்யெழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டனால 18 தான் சரியான. அடுத்து பார்த்தோம்னா வல்லெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. 3, 6, 9, 16ன்னு சொல்லிட்டு 4 விடை கொடுத்திருக்காங்க. அதாவது மெய்யெழுத்துக்கள்னு சொல்றோம் இல்லையா, உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்துக்களை 2ஆ பிரிப்போம். அந்த மெய்யெழுத்துக்களை 3 வகையா பிரிப்பாங்க. வல்லினம், மெல்லினம், இடையினம்னு சொல்லிட்டு அதுல வல்லெழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 6 தான் சரியான விடை. அதாவது க, ச, ட, த, ப, ர அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 எழுத்துக்களுமே வல்லினத்தை சார்ந்தது. அதாவது உயிர்மை எழுத்துக்கள்ல க, ச, ட, த, ப, ர என்று சொல்லப்படுகின்ற இந்த 6மே வல்லின எழுத்துக்கள். எனவே வல்லின எழுத்துக்களின் எண்ணிக்கை, அதாவது வல்லெழுத்துனாலும் வல்லின எழுத்துனாலும் ஒண்ணுதான். அந்த வல்லெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 6 தான் சரியான விடை.